என்ன புது பழக்கம்? தூங்கும்போது தண்ணி ஊத்தி எழுப்புறது. உசுப்புனா எந்திரிக்க மாட்டேன் நானே. என்ன உப்பு கறிக்குது? எங்க இருக்கு நானு? ஆஹா, இவன் போனது இல்லாம நம்மளே வீட்டுக்குள்ள எடுத்து விட்டு போயிட்டானே. சிக்கனா செதைச்சிருவாங்களையா. அது யாரு? இது எங்க இங்க வந்தா? யார் நீ? ஏன் சிரிக்கிற? ஓ, அந்த பாலக்காரன் சொன்னானே, அவன் தம்பி நீதானா? இந்த பாலக்காரன் வாங்க மாப்ள, நேத்தே வர நீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு முக்கியமான விஷயம். என்னாச்சு? அந்த பையன் எங்க ஊர்ல இருந்து ஊருக்கு வந்திருக்கான். எந்த பையன்? நம்ம நீலவாணி பின்னாடி சுத்திட்டு இருந்தான சக்தி, அவன் தான். சந்தேகமே இல்லை, நீலவாணி தேடிதான் சக்தி இங்க வந்திருப்பான். ஏய், ஊரளியில் ஆளுங்களை பாட்டுக்கடா. ஊருக்குள்ள எல்லா வீட்டையும் சல்லடை போட்டு சலிங்கடா. அவன் கண்டிப்பா அவளை தேடிங்க வருவான். வீட்டை சுத்தி 4 பக்கம் ஆளுகள் நிக்க வை. புதுசா எவனாவது கடலைப்பட்டா அடுத்த நிமிஷம் அவன் இங்க இருக்கணும். அம்மா, காலையில நம்ம வீட்டுக்கு பால்கார முனுசாமியோட தம்பின்னு ஒருத்தன் வந்தான். அவனை இதுவரைக்கும் இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்ல. ஆளு பார்க்க அப்படி இருந்தா? ரொம்ப கருப்பா இருந்தான். கைப்புள்ள புளிப்பால் கறந்து குடிச்சவன கேவலம் பசும்பால் கறக்க விட்டாங்களையா. மாட்டு கூட ரோசம் வருதா அந்த ஊர்ல? என்ன லுக்கு? காலை உடிச்சு போய் ஒன்னியால. அம்மா 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 அம்மா. எங்க அவன்? அதோ அவன்தான். இவனா? இவனை விட அவன் இன்னும் கேவலமா இருப்பான். இந்த அவமானம் உனக்கு தேவையா? சக்தி, சக்தி எழுந்துரு. ஹனி, குட் மார்னிங். உங்க வீட்ல பெட் காஃபி குடுக்குற பழக்கம் இல்லையா? ஆமா, இவரு மாமனார் வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்க மாப்பிள்ள பெட் காஃபி கொடுத்து எழுப்புவாங்க. ஏய், நீ சொன்னாலும் சொல்லாட்டி இதே மாமனார் வீடு தாண்டி. வீட்டை சுத்தி ஆளுங்க. முதல்ல தப்பிக்கிற வழியை யோசி. என்ன வாச வரைக்கும் வந்துட்டு யோசிச்சுட்டு நிக்கிற? பாபான்னு கூப்பிட்டுட்டு வாசல்ல நிக்க வச்சா என்ன அர்த்தம்? உள்ள கூப்பிடுறா. வா. யார் இவங்க? எங்க அம்மாவோட கூட பிறந்தவங்க. இவங்க தான் நீங்க உன்னை தூக்கிட்டு போக ட்ரை பண்ணாங்க. ஆமா, நான் பிறந்ததுமே எங்க அம்மா இறந்துட்டாங்க. அம்மாவை அப்பா தான் கொலை பண்ணிட்டாருன்னு அப்பாவை கொலை பண்ணணும்னு அலைறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்கள கொல்லணும்னு அப்பா நினைக்கிறாரு. அவங்க பகை வளர்ந்துகிட்டே இருக்கு. பின்ன இப்ப எதுக்கு வந்திருக்காங்க? தாச்சே, அக்கா சாவுக்கு அப்புறம் இந்த வீட்டு வாசலை பத்தா மிதிக்கிறேன். மாமா, நீலவாணிய எனக்கு ஏன் கட்டி கொடுக்கலன்னு தானே கேட்க போற? இவ அந்த பைய கூட பழகுனது உனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு வேணா அவன் மேல இருக்கிற ஆசையில நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா நாளைக்கு உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து உன்னை பத்தி எனக்கு தெரியாதான்னு அவளை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டுட்டேன்னு வை, அவளுடைய நிம்மதியும் போயிடும், என்னுடைய சந்தோஷமும் போயிடும். உனக்கும் வாழ்நாள் பூரா ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். என்ன வாசம் தானே மாப்ள? வாஸ்தவம் தான் மாமா. வெளியில என்ன பண்ற சக்தி? உங்ககிட்ட இருக்கிற புடவெல்லாம் கொண்டு வா. புடவையா? எதுக்கு? சொன்னது செய். ஓ, வர சொல்லிட்டு பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? உறவு விட்டு போயிடக்கூடாதுல்ல, அதான் நீலவேணிய உன் தம்பிக்கு பேசலான்னு வர சொன்னோம். நீங்க முடிவு பண்ணா போதுமா? என்ன வைரக்கண்ணு பிரச்சனை பண்ண போற மாதிரி பேசுற? உன் தம்பிக்கு என்ன வேணுமோ அதை கேட்க வேண்டியதான். யோ, நான் என்ன ரயில் ஏரோப்ளான கேட்க போறேன்? அப்ப தட்டை மாத்திர வேண்டியதானே? என்னமோ சட்டையை மாத்திர மாதிரி பேசுற. பேச வேண்டிய நிறைய இருக்கு. முதல்ல அதை முடிவு பண்ணுவான்.
மச்சான் நீ கட்டியிருக்க வேட்டியை தவிர எல்லா சொத்துக்களையும் எழுதி கொடுத்தா தான் தட்டை மாத்திக்க முடியும். ஏண்டா பொண்ணு பார்க்க வந்தியா இல்ல கொள்ளடிக்க வந்தியா? யாரையா கொள்ளையடிக்க வந்தது? எங்க அக்காவை கல்யாணம் முடிக்கிறதுக்கு எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு தாலி கட்டுற நேரத்துல வந்து எல்லா சொத்துக்களையும் எழுதி கொடுத்தா தான் தாலி கட்டி ஒத்த கால்ல நின்ன. எங்க அப்பா வேட்டி முதல் கொண்டு உருவிட்டேனே நீ தாலியை கட்டின. கடைசியில என்னாச்சு? எங்க சொத்துக்கு சொத்தும் போச்சு, எங்க அக்கா உசுரும் போச்சியா? உட்காரு உட்காரு. டேய் உங்க அக்காளுக்கு ஆயுசு கம்மி, போய் சேர்ந்துட்டா. வாழ வந்து எங்க அக்கா விஷம் கொடுத்து கொண்டுட்டீங்க. டேய் பழசெல்லாம் கிண்டாத. இப்ப என்ன நடக்கணும் அத மட்டும் சொல்லு. அதத்தான் நானும் சொல்றேன். சொத்தெல்லாம் எழுதி கொடுத்தா என் தம்பி தாலி கட்டுவான். அண்ணா என்னடா நீலவேணி மேல நான் ஆசையை வளர்த்துட்டேன். பணம் கிடம் பேசி என் கல்யாணத்தை நிறுத்திடாதீங்கண்ணே. ஏண்டா வீட்டு வேலைக்காரி வகுத்துல 6 மாசம் குழந்தைய வளர்த்துட்டு இங்க வந்து இவ்வளவு பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், பொத்திக்கிட்டு நில்லு. பாப்பா பாப்பா பாப்பா. சொத்து என்னடா? என் பொண்ணு நல்லா இருப்பான்னா என் உசிரிய தருவேன். இந்த ஒரு வார்த்தை போதும் மச்சான். உன் பொண்ணு என் வீட்டுக்கு வந்தா சந்தோஷமா இருப்பா. சரி கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? அத்தாச்சி காசு பணம் இல்லாதே கல்யாணத்தை தள்ளி போடுவான். நமக்கு எதுக்கு? அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். வெட்டி பேச்சு பேசாம பொண்ணை வர சொல்லுங்க. தம்பி பாப்பா ரூம்ல காணோம். சூப்பர் சூப்பர் மச்சான். என்னடா எந்த வித வில்லங்கம் இல்லாம இந்த கல்யாணம் ஒழுங்கா நடக்க போகுதுன்னு நானும் ஒரு நிமிஷம் யோசிச்சேன். அத்தாச்சி இல்ல அவ இவன் கூட ஓடி போயிட்டா. கல்யாண வீட்டுல சடங்குதே நடக்கும். இப்ப எல்லாம் இந்த மாதிரி சம்பவம் தான் நடக்குது. வீட்டு சுத்தி 4 பக்கம் ஆள் போட்டுருக்கோம்ல, அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான். யோ வீட்டை கட்ட சொன்னா அரமனையிலேயே கட்டி வச்சிருக்கீங்க, எங்கேயா போய் தேடுறது? அத்தாச்சி நேத்து வரைக்கும் அவ உங்க வீட்டு பொண்ணு, இன்னையில இருந்து அவ எங்க வீட்டு பொண்ணு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா எங்களுக்கு தான் அசிங்க. டேய் வாங்கடா தேடலாம். கட்டதர எப்ப அவன் நம்மளையும் மீறி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டானோ இனி அவன் உசுரோட வெளியே போக கூடாது. தம்பி நீயா? முடிஞ்சான் சேரு. எங்கெல்லாம் வர சொல்ற? டேய் யார் வேணும்? சந்திரபாண்டியனை பார்க்கணும். அவரை இப்ப பார்க்க முடியாது, போயிட்டு அப்புறம் வாங்க. தம்பி அவசியம் பார்க்கணும். என்ன விஷயம்? நாங்க சக்தியோட அப்பா அம்மா. வணக்கங்க. டேய் அண்ணா, அப்ப யார் தெரியுமில்ல? தெரியாதுங்கண்ணா. நம்ம பாப்பாவை எடுத்துட்டு போனானே அவனோட அப்ப. வணக்கங்க. வணக்கம் சொன்னா எதுக்காக கோவப்படுறீங்க? உங்க பொண்ணு என் பையனுக்கு காதலிக்கிறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? இந்த பாருங்க, உங்களை விட பணத்துல, கௌரவத்துல, அந்தஸ்துல எதுலயுமே நான் குறைஞ்சவன் இல்ல. ஆசைப்படுறவங்களை சேர்த்து வைக்க வேண்டியதானே? அதானே நியாயம். ஏயா அந்தஸ்துல சமமா இருந்தா எது வேணா பண்ணலாமா? நான் கட்டிக்க போற பொண்ண உன் பையன் எடுத்துட்டு ஓடுறது நியாயம்னா உன் பொண்டாட்டி கையை நான் பிடிச்சிருக்கிறது தப்பே இல்ல. ஏய், கத்து, நல்லா கத்து, இன்னும் சத்த போட்டு கத்து, அப்பதான் உன் புள்ள வெளியே வருவான். என்ன திமிரடி அவனுக்கு? இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு எங்க வீட்டு பொண்ணை இழுத்துட்டு போக பாக்குறானா? டேய் கொட்டுடா. யாருக்கும் தெரியாம பின்வாசல் வழியா கோழத்தனமா என் பொண்ணை தூக்கிட்டு போக பாத்தியே. நீ ஒரு உண்மையான ஆம்பளையா இருந்தா எங்களை மீறி கூட்டிட்டு போட பார்க்கலாம்.
டேய் யாருக்கு போறப்ப பேசிக்கிறோம் போடா. ஆம்பளையா இருந்தா உன்னை மீறி உன் பொண்ணை கூட்டிட்டு போக சொன்னேன். நீ சொன்ன, நான் செஞ்சேன். எப்போ உன் வீட்டுக்குள்ள வந்து உன் பொண்ணை தூக்கிட்டு போறனோ அப்பவே நீ செத்துட்ட. செத்தவன் அடிச்சு இந்த சக்திக்கு பழக்கம் இல்லை. ஒத்த ஆம்பளை உன் பொண்ணை தூக்கிட்டு போறேன். முடிஞ்சா ஊலகிற மொத்த ஆம்பளையோட என்னை தடுத்து பார்.